அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மெட்டி அணிவதனுடைய சூட்சுமம் என்ன, அதனுடைய பலன் என்ன? அதாவது உலகத்திற்கே வாழ்வியல் முறையை கொடுத்தவர்கள் இந்து மதத்தினர், இந்துக்கள். இந்து மதத்திலே பிறந்த ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் உடல் கூறு ஆய்விலே புற உலகை விட்டு அக உலகிலே ஆய்வுகளை செய்து உடல் உள்ளுறுப்புகளிலே என்னென்ன மாற்றங்களெல்லாம் கொண்டு வர முடியும் என்பதனை எல்லாம் கண்டறிந்து பல உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த உடலானது பல்வேறு சூட்சுமங்களை, இரகசியங்களை கொண்டிருக்கக்கூடியது. அந்த வகையிலே இது இந்து மதத்தினர் பயன்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறையாகும். வாழ்க்கையில் இதை ஒரு நடைமுறையாக அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக இதை பயன்படுத்தி வருகின்றனர். இது ஏதோ விளையாட்டுக்காக செய்யலை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். முதல் விஷயம், இது திருமணம் ஆன பெண்களுக்கு கால் விரலிலே போடக்கூடியது. அந்த காலத்திலெல்லாம் ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு பெண் திருமணமானவரா இல்லையான்னு எப்படி தெரியும்? அப்போ அந்த பெண்ணை ஒரு ஆண் தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா என்பதை முடிவு செய்வதற்கு அந்த பெண் நடந்து வரும் பொழுது அந்த பெண்ணுடைய கால் விரலை பார்த்தால் அதில் மெட்டி இருந்துச்சுன்னா அந்த பெண் திருமணமானவள் அப்படிங்கிறது ஒரு இதாகும். ஸோ ஒரு பெண் இந்து முறைப்படி மெட்டி அணிந்தால் திருமணமானவள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இது பயன்பட்டது. எனவே இதை நம்முடைய விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவிக்கு அணிவித்து பெருமைப்படுத்தினார். அப்போ லக்ஷ்மி தேவியாக எல்லா பெண்களையும் காண்பது நம்முடைய மரபு. அந்த அளவிற்கு பெண்களை உயர்த்தி பார்க்கணும். இந்த மெட்டி அணிவதின் மூலம் கணவன் மனைவி இடத்திலே அன்பு பெருகும், அந்யோன்யம் அதிகமாகும். இது மெட்டி அணிவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் ஒன்று. அடுத்து, இந்த மெட்டி அணிவதின் மூலம் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையும். பெண்களுடைய கர்ப்பப்பை நல்ல நிலைக்கு வரும். எந்த கர்ப்பப்பை பிரச்சனையும் ஏற்படாது. அதற்கடுத்து இரத்த ஓட்டம் நன்றாக உடல் முழுக்க பரவும். உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையிலே இருக்கும். அந்த ஓவமாகட்டும் இதெல்லாம் நல்ல அதிகபட்சமாக உற்பத்தியாகும், நல்ல திடமானதாக இருக்கும். மெட்டி அணிவதினால் பெண்களுடைய மாதவிலக்கு சரியான வகையிலே வரும், சரியான நிலைப்பாட்டிலே இருக்கும். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாதவிலக்குனால் எந்த பிரச்சனையும் வராது. அதற்கு அடுத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். இந்த மெட்டி அணிவது உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தேவை பிராணவாயு. இந்த மெட்டி அணிவதின் மூலம் பிராணவாயு அதிகபட்சமாக உற்பத்தியாகும். அது உடல் ஆரோக்கியத்தை நிலைநாட்டும். மெட்டியாகட்டும் கொலுசாகட்டும், இது இரண்டுமே இந்திய பெண்கள், இந்து பெண்கள், இதை அணியக்கூடிய எந்த பெண்களாக இருந்தாலும் உலகிலே இவ்வளவு பெரிய நன்மைகளை பெறுவார்கள். அதற்காகத்தான்
இந்த நன்மைகளை அடைவதற்காகத்தான் இந்த மெட்டி அணிதலை நம்முடைய முன்னோர்கள் வாழ்வியல் முறையாக வைத்திருக்கிறார்கள். இந்த வாழ்வியல் முறைகளாக கொண்டு வந்த அந்த முன்னோர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.